Hi, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Starters 60 கான்டெஸ்ட்ல இருக்கிற Yet Another Palindrome problem பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா n and LRA, அதாவது nங்கிறது size of the list or array, LRAங்கிறது அந்த list or the array. ஓகே, ஸோ இது ரெண்டுமே அவங்க முதல்ல கொடுத்துடுறாங்க. கொடுத்த இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆர் அரேவை ஒரு பாலிண்ட்ரோமா மாற்ற போகிறோம். அப்படி மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் ஒன்று யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அந்த ஆப்ரேஷன் என்னன்னு நம்ம கீழே பார்க்கலாம். அப்படி பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். பண்ண முடியாது அப்படின்னா -1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ரேஷன் என்னன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் இருக்குது. 5ங்கிறது சைஸ் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் 1 2 3 4 5ங்கிறது லிஸ்ட். இப்போ இதை எப்படி பாலிண்ட்ரோமாக மாற்றணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இண்டெக்ஸ், ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த அரேவை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு ஐயோட இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் நம்பரை, இதோட இண்டெக்ஸ் நம்பர் 2. ஓகே, ஜேவை என்ன பண்ணணும், 0லேருந்து ஐட்ரேட் பண்ணி 2 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். அதாவது 0 இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும், அதாவது 2 நம்ம எடுத்திருந்தோம்னா 0லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணி வர்ற எல்லா நம்பர்ஸையுமே +1 பண்ணணும். அதாவது இங்கே என்ன பண்ண போகிறோம், 0லேருந்து 2 வரைக்கும் 2 3 4 4 5. ஸோ இந்த 3 நம்பர்ஸை மட்டும் நான் 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆப்ரேஷன். அதாவது இந்த இடத்துல தான் ஸ்ப்ளிட் அப். ஸோ இந்த நடு எலிமெண்ட் என்னவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த 3யை தான் நம்ம முதல்ல 4ஆக மாற்றணும். ஸோ 2 and 3யை நான் ஆட் பண்ணுறேன். 3 4 4 4 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது இதுவும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம இப்படி மாற்றணும். அதனால அடுத்தது 4 4 4 4 5ன்னு வரும். அடுத்து நான் 5 4 4 4 5ன்னு வச்சேன்னா இட் பிகம்ஸ் அ palindrome. இது செகண்ட் ஆப்ரேஷன், இது தேர்ட் ஆப்ரேஷன், ஃபோர்த் ஆப்ரேஷன். ஸோ டோட்டலாக இதுக்கு தேவைப்படுறது 4 ஆப்ரேஷன்ஸ். ஸோ நான் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் 4. ஓகேவா, இதுதான் அந்த அடிஷன் ப்ராப்ளம்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா 4 2 2 4 அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி ஒரு பாலிண்ட்ரோமாக இருக்குது. ஆல்ரெடி பாலிண்ட்ரோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டெப்புமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இங்கே 0ன்னு போட்டுடலாம். அதே இது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 3ங்கிறது ஸ்ப்ளிட் அப் நார்மல், எந்த வேல்யூ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ 4ரை நம்ம 2ஆக மாற்றணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் 1 1ஆக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 4ரை நீங்கள் எத்தனை வாட்டி 1 1ஆக இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களால் 2 கொண்டு வர முடியாது. அதே மாதிரி 5வை எத்தனை வாட்டி 1ஆக இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ திஸ் இஸ் அன் இம்பாசிபிள் அரே. ஸோ -1 அப்படின்னு பிரிண்ட் பண்ண. இதெல்லாம் நார்மலாக அவங்க கொடுத்துருக்கிற சாம்பிள் இன்புட் கேசஸ். நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்புட் கேஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் எடுத்திருக்க இன்புட் 6 1 3 1 2 3 6. இதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1னை 6ஆக மாற்றணும். +1 1ஆக பண்ண போகிறோம், முடியும். 3யை 3ஆக மாற்ற போகிறோம், ஆல்ரெடி சேமாக இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. 1னை 2ஆக மாற்ற போகிறோம். இப்படி நார்மலாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்துட்டு பாசிபிள் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வருது. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பயும் எப்படி ட்ரை பண்ணுறோம், முதல்ல இந்த பக்கம் இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கடைசியில் இருக்கிறது, அதாவது இன்பிட்வீனில் இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கடைசி, அதாவது எண்டிங் பாயிண்ட்ஸ் போகணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த 1னை 2ஆக மாற்றுவோம். ஸோ 2 4 2 2 3 6 கரெக்டாக. இது 3த்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இது 3த்தையும் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ 2 and 2 சேம் ஆயிடுச்சு. இப்போ 4ரை 3ஆக மாற்ற முடியுமா, முடியாது. ஏன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் 3 ஆகாது, ஏன்னா டிக்ரீஸ் பண்ணால் தான் 3 ஆகும். ஆனால் 2வை 6ஆக மாற்ற முடியும். எப்படி தான் இருந்தாலும் 4ரை 3ஆக மாற்ற முடியாதனால திஸ் இஸ் நாட் அ palindrome கன்வர்ஷன். அதனால -1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேசஸையும் மைண்டில் வச்சு நம்ம இதுக்கு அல்காரிதம் எழுதலாம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா n-க்கும் l-க்கும் இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கின அப்புறம் நான் ஃப்ளாக்னு ஒரு வேரியபிள் எடுத்து 0ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு ஃப்ளாகை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
கடைசி வரைக்கும் ஃப்ளாக் ஜீரோவாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். அதுவே ஃப்ளாக் எப்போ 1 ஆகும், எப்போ நாட் பாசிபிள் கேஸ் வருதோ, இது 2 கேஸ் சொன்னேன் இல்லையா, 2 கேஸ்லையும் செக் பண்ணும்போது நடுவுலே நமக்கு வந்துட்டு பார் ஆகிடும். -1ங்கிற ஆன்சர்னு தெரிஞ்சிடும். அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டா நமக்கு அடுத்து ஃபார் லூப்குள்ளெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நான் வந்துட்டு ஃப்ளாகை மாற்றி அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்காக ஃப்ளாகை 0ன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், முதல்ல ஃபாரில் ஐயை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணும். எதுலேருந்து எது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், ரைட் சைட் அது பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிறதும் லெஃப்ட் சைடு இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா, லெஸ் தேனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த செக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரைட் சைடு ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ n by 2, அதாவது 6ஆக இருந்துச்சுன்னா தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து நான் கம்பேரிசன் ஆரம்பிக்கணும். 5ஆக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து நான் கம்பேரிசன் ஆரம்பிக்கணும். செகண்ட் இண்டெக்ஸ்னால் செகண்ட் இண்டெக்ஸோடைய கம்பேரிசன் வரும். அது எப்படின்னு நான் கீழே சொல்கிறேன். ஸோ n by 2லேருந்து ஆரம்பித்து n வரைக்கும் போகணும். ஏன் அப்படின்னா n-1 வரைக்கும் இண்டெக்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ n வரைக்கும் போகிறேன். உள்ளே என்ன பண்ணுறேன், நான் எதோட கம்பேர் பண்ண போகிறேனோ அந்த எலிமெண்ட், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறத எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேணும். ஸோ j is equal to n minus I minus 1 அப்படின்னு போட்டேன்னா 3ங்கிற இண்டெக்ஸோடது 2ஓட கம்பேரிசன் ஆகும், 2ங்கிறது 2ஓடே கம்பேர் ஆகும், 4ங்கிறது 1ஓட கம்பேர் ஆகும், 5ங்கிறது 0ஓட கம்பேர் ஆகும் இந்த கேஸ்க்கு அப்படின்னு நான் அதுக்காக n minus I minus 1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம இதுக்கெல்லாம் செக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இந்த 3 கேஸ்க்கு செக் பண்ணும்போது L of Iயும் L of Jவும் greater than and less thanஆக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அது L of I greater thanஆக இருக்கணும். ஸோ L of I is greater than or equal to L of J. ஏன் ஈக்குவல் டு போடுறேன், இந்த மாதிரி பாலிண்ட்ரோம் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்காக கிரேட்டர் தேனும் போட்டுக்கிறேன். இதில் என்ன நமக்கு இன்னும் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இது ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பண்ண பண்ண அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்க்காக நான் சப் அப்படின்னு ஒரு வேரியபிளை மேலே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 0க்கு. ஃபஸ்ட் டைம் 0வாக இருக்கும் சப்பு, அடுத்தடுத்த வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது கிரேட்டர் தேனாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 1 and 2 இருக்குது, அதாவது 1 3 1 2 3 6ல் 1 நான் 2ஆக மாற்ற போகிறேன். 2 இஸ் கிரேட்டர் அப்படின்னு வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணணும், 2 minus 1 1. ஸோ 1 டைம் இந்த ஆப்ரேஷனை நான் பண்ணாதான் இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகும், 2 and 2 ஆகும். அதனால அந்த 1ஐ வந்துட்டு சப்பில் ஸ்டோர் பண்ணும். ஸோ சப் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், திஸ் மைனஸ் திஸ். ஸோ L of I மைனஸ் L of J. இப்போ கேட்கலாம், இந்த சப் இந்த வேல்யூவை தான் குறிக்கும் அப்படின்னா, ஏன் குறிக்குது அப்படின்னா, இது 1 டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த வேல்யூவும் 1 டைம் இன்க்ரீஸ் ஆகும் 4ன்னு, இந்த வேல்யூவும் 2ன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம 4ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணணும். முன்னாடியே இருக்க 3 and 3ஐ கம்பேர் பண்ணால் அது ஈக்குவல்னு வந்துடும். அதுக்காக அந்த சப் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே சப்பை முதல்ல வாங்கியிருக்கேன், அதை அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த அரேவை நான் 2க்கு பதிலாக 3 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 3 1 3 3 6 அப்படின்னு வைக்கிறேன்னா 1லேருந்து 3ஆக மாற்றுறதுக்கு உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். ஸோ சப்போட வேல்யூ 2 அப்படின்னு நான் இங்கே மாற்றிடுவேன். மாற்றின 2வை 3யோட ஆட் பண்ணும் இல்லையா, 3யோட ஆட் பண்ணும்போது 5 ஆயிரும். இந்த 5ஐ 3ஆக மாற்ற முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணணும். முடியும்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்குள்ளே போகும். இல்லை அப்படின்னா எல்ஸ் போர்ஷனுக்குள்ளே போய் நான் ஃப்ளாகை ஈக்குவல் டு 1ன்னு பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு இடத்துல அது ஜாஸ்தியான வேல்யூவாக லெஃப்ட் சைடில் இருந்தால் கூட இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நான் பிரேக் பண்ணிடுறேன் ஃபார் லூப்பை விட்டு. ஃபார் லூப்பை விட்டு வெளில வரும்போது இஃப்பில் ஃப்ளாக் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நான் அந்த சப்போட வேல்யூவை தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கேஸில் முதல்ல 2ஐ 4ஆக மாற்றுறதுக்கு உங்களுக்கு 2 ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஆனால் 1ஐ 5ஆக மாற்ற உங்களுக்கு 4 ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஸோ 2ஆ 4ஆன்னு பார்த்து 4 சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக சப்பை பண்ணுறோம். அப்படி இல்லாத கண்டிஷனில், அதாவது ஃப்ளாக் 1ஆக இருக்கும்போது பிரிண்ட் ஆஃப் -1 கொடுத்தேன்னா இந்த ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட். அல்காரிதமில் சொன்ன மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். முதல்ல டெஸ்ட் கேஸ்க்கு இன்புட் வாங்கிட்டேன், அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் n-க்கும் L-க்கும் இன்புட் வாங்கியிருக்கேன்.
வாங்குனதுக்கப்புறம் ஃப்ளாகை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாரி சப்புங்கிறதையும் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக் வந்துட்டு கடைசியில ஆன்சர் வந்துட்டு ஆம், நம்பர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் பிரிண்ட் பண்ணணுமா, இல்ல நாட் பாசிபிள் பிரிண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக. சப்புங்கிறது அதோட சப்ராக்டட் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஃபார் I இன் ரேஞ்ச் n பை 2லேருந்து n வரைக்கும். அதாவது ரைட் பார்ட் ஆஃப் த லிஸ்ட்ட வந்துட்டு நான் ஐட்ரேட் பண்ணி, லெஃப்ட் பார்ட்ட வந்துட்டு j இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் I மைனஸ் 1 இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ மிடில் போர்ஷன்லேருந்து ஐயோட வேல்யூ ரைட் சைடு, ஜேவோட வேல்யூ லெஃப்ட் சைடு அப்படின்னு எடுத்து அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறேன் ப்ளஸ் சப்போட. ஏன் அப்படின்னா லெஃப்ட் சைடு வேல்யூ அடுத்தடுத்த ஆப்ரேஷன் வரும்போது இந்த சப்ராக்டட் வேல்யூவோட ஆட் பண்ணி தான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போறோம் பாலண்ட்ரோமா. அதுக்காக போட்டிருக்கேன். அப்படி அது கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்போட வேல்யூவை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எல் ஆஃப் ஐ மைனஸ் எல் ஆஃப் ஜேவை. அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமி எல் ஆஃப் ஜே பிளஸ் சப் வந்துட்டு கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 1 பண்ணி பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடும். அந்த கேஸில் ஃபிளாக் 0வா இருந்தால் நம்ம சப்ராக்டட் வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஃபிளாக் 1ன்னு இந்த எல்ஸ் போர்ஷனுக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா அதை -1 பிரிண்ட் பண்ணி நாட் பாசிபிள் கேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஏதோ சர்வர் எரர்னு நினைக்கிறேன். சப்மிட் வேணா பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கம்பைல் பண்ண முடியல, ஏதோ சர்வர் எரர். ஸோ சப்மிட் பண்ணதில் எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குவிக் லேர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.